எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ரிக்ஷாக்காரனுடைய பையன். வாசுன்னு பேர். இன்னைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சுரேஷ். சுபாவில் சு. நான் சுபாவில் பாலகிருஷ்ணன். அவனோட பேசி 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 அந்த சென்னை லாங்குவேஜுடைய ஒவ்வொரு நுணுக்கமான வார்த்தையும் எனக்கு கை வந்துருச்சு. வாட்லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்லோடுனா என்னன்னு தெரியாமையே வாட்லோடு இது பண்ண ஆரம்பித்தேன், நான் பழக ஆரம்பித்தேன். அதாவது காத்தாடி மாஞ்சா போகிறதுல வாட்லோடு. அது பாட்டில் ஓடு. பாட்டில் ஓடு தூள் பண்ணால் தான் அது வாட்லோடு ஆகுது. அந்த வாட்லோடு அப்படின்னு சொல்கிறது என்னென்ன இதில் உண்டோ அத்தனை வார்த்தைகளும் சென்னை வார்த்தைகள் எனக்கு பழக்கமானதுனால பேசினாலே அவங்களோட போய் பேசினாலே அவங்கள ஒருத்தனாக தான் என்னை பார்ப்பாங்களே தவிர வேறு அந்நியமாகலாம் என்னை பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொழியும் கூட. அதில் ஒரு அன்பு இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு அன்பு இருக்கும். அடிநாதம் ஒரு அன்பு ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த விதத்துலையும் வெறுப்பெல்லாம் இருக்காது. வாழ்நாளும் மரியாதை இருக்கும். வாழ்நாளும் மரியாதை இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ்ன்றதுனால இல்லை. எப்போ வந்தப்பா? இப்போ தான் வந்திருக்கேன் நான். எப்போ வந்தப்பா? வா வா நாஸ்டா துண்றியா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. நாஸ்டா துண்றியான்றது வார்த்தையால் கேட்கல. அவங்க உண்மையாகவே நான் இதை பண்ணி வச்சுருக்கேன், அதை பண்ணி வச்சு நீ கறி துண்ண மாட்டா, ஐயா இறா குழம்பு வச்சுருக்கிறாம்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்கன்னா அந்த ஒக்காபுலரியெல்லாம் எனக்கு இருந்த வசீகரம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதனால் இதை எப்படியாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து ஒரு ஆசை இருந்ததுனாலேயோ என்னவோ செல்வா முருகேசனுடைய பிறப்புக்கு அது காரணமாக அமைஞ்சிருக்கலாம்.